சூரியகுமார் யாதவ் கேப்டனாக தொடர்வாரா அல்லது விலகுவாரா? 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிய கோப்பை அணித் தேர்வு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துக்கு பிறகு இப்போது 2025ஆம் ஆசிய கோப்பைக்கான நேரம். இந்த ஒரு மாதத்தில் இந்திய அணி எந்த போட்டியிலும் விளையாடாது. நேரடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக ஆசிய கோப்பையில் களமிறங்கும். அங்கே 1 அல்ல 2 போட்டிகளில் பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடி பிறகு இறுதிப் போட்டிக்கு செல்ல வேண்டும். இறுதிப் போட்டியில் எதிரணியை வீழ்த்தி ஆசிய கோப்பையை வெல்ல வேண்டும். ஆனால் சூரியகுமார் யாதவ் கிடைப்பாரா? அவருக்கு உடல் நலம் தேறிவிட்டதா? அறுவை சிகிச்சைக்கு பிறகு முழுமையாக மீண்டு விட்டாரா? அவர் கேப்டனாக விளையாடுவாரா மாட்டாரா? ஆசிய கோப்பை அணித் தேர்வு தொடர்பாக ஒரு பெரிய செய்தியை உங்களுக்கு சொல்கிறோம். செப்டம்பர் 9ஆம் தேதி 2025ஆம் ஆசிய கோப்பை தொடங்குகிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 2025ஆம் ஆசிய கோப்பை நடக்கிறது. 2025ஆம் ஆசிய கோப்பை T20 வடிவில் நடக்கும். மேலும் சூரியகுமார் யாதவ் இந்திய T20 அணியின் கேப்டன். இப்போது சூரியகுமார் யாதவ் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் NCA இருக்கிறார். NCAவில் இருந்து அவர் தொடர்ந்து தன்னுடைய உடல்நலம் மற்றும் மறுவாழ்வு பயிற்சி குறித்த வீடியோக்களை பகிர்ந்து வருகிறார். கடந்த ஜூலையில் சூரியகுமார் யாதவுக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. ஆம், இங்கிலாந்தில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதன் பிறகு அவர் ஒரு பதிவு ஈட்டியிருந்தார். அதில் விரைவில் கிரிக்கெட் மைதானத்தில் விளையாடுவார் என்று உலகம் முழுவதும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் சூரியகுமார் யாதவ் பயிற்சி செய்ய தொடங்கிவிட்டார். மறுவாழ்வு பயிற்சியை தொடங்கிவிட்டார். சூரியகுமார் யாதவ் பற்றி வந்திருக்கும் நல்ல செய்தி என்னவென்றால், அவர் விரைவில் உடல் நலம் தேறிவிடுவார். விரைவில் குணமாகி மீண்டும் மைதானத்தில் மிரட்டலாக விளையாடுவார். அடுத்த 2 வாரங்களில் சூரியகுமார் யாதவ் 100% முழு உடல் நலத்துடன் இருப்பார். ஆமாம், பந்துகளை எல்லாம் தன் பேட்டால் அடித்து பவுண்டரிகளை அடித்து மீண்டும் விளையாடுவார். அடுத்த 2 வாரங்களில் முழுமையாக தயாராகி விடுவார். 2 வாரங்களில் உடல் நலம் தேறிவிடுவார். பேட்டிங் செய்ய சூரியகுமார் யாதவ் விரைவில் தொடங்குவார். மிக விரைவில் தொடங்குவார். ஸ்கையின் தலைமையில் 2025ஆம் ஆசிய கோப்பையில் நீங்கள் விளையாடுவீர்கள். அதே அணியின் துணை கேப்டனாக சுப்மன் கில் இருப்பார். சுப்மன் கில் T20 போட்டியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் துணை கேப்டனாகவும் விளையாடுவார். ஆகவே சூரியகுமார் யாதவுக்கு நல்ல செய்தி, மிகப்பெரிய செய்தி. 2025ஆம் ஆண்டு மும்பை பிரீமியர் லீக்கிற்கு பிறகு சூரியகுமார் யாதவை நாம் கொஞ்சம் பார்த்தோம். அவருக்கு பிறகு பெரிய அளவில் பார்க்க முடியவில்லை. ஆனால் இப்போது சூரியகுமார் யாதவ் மீண்டும் முழுமையாக வலிமையாக சிறப்பாக தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி மிரட்டலாக விளையாடுவார். ஆமாம், சூரியகுமார் யாதவை நாம் அனைவரும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த முறை பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலும் பெரிய வெற்றியை அவர் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கோலி எப்படி பெரிய வெற்றிகளை பெற்று தந்தாரோ அதே போல சூரியகுமார் யாதவும் இந்த அணியில் மிகவும் அனுபவமிக்க வீரராக இருப்பார். அதே பாணியில் மைதானத்தில் நுழைவார். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.